மற்றும் கீதாவின் சுரராகங்கள் இணைந்து நடத்தும் ஒரு அற்புத நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து பாடக பாடல்கள் மற்றும் வரவேற்பாளர்கள் அனைவருக்கும் முதல் நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு பிறந்தநாள் காணும் டாக்டர் ஷீபா லோரஸ் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைக்கு ஏற்பாடு செய்துவிட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் ஷீபா அவர்கள் கலந்து கொண்டு இன்றைக்கு பிறந்தநாள் விழாவை கொண்டாட இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்து கூறும் விதமாக இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பாடக பாடல்களும் வருகின்ற வரவேற்கின்றோம். இது சங்கீத கானங்கள் மற்றும் கீதாவின் சுரராகங்கள் இணைந்து நடத்தும் வாழிடும் ஒரு முறை வரவே வாழிநலம் சூழ என்றே வாழ்த்துகிறோம் வாழ்க. இது பொன்னான வாழ்வு என்ற திரைப்படத்திலிருந்து ரொம்ப ஓல்ட் சாங். அது நான் சின்ன குழந்தையா இருக்கப்ப கேட்டது, இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன். பிறந்தநாள் வாழ்த்துக்களோட இசை கலந்த வாழ்த்தா இருக்கப்போன்னு சொல்லிட்டு நமது டாக்டர் ஷீபா மேடம் அவர்களுக்காக பிறந்தநாள் வாழ்த்துக்களை இசையோடு தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் குரலுக்கு மைக்கே தேவை. உங்களுக்கு இன்னும் என்னுடைய ஸ்பீச்சை கேட்டதில்லை. நான் வந்து ஒரு பாட்டு பாடுவாரு, இப்படி ஒரு அதிர்ஷ்டம் என்னுடைய பிறந்தநாள் விழாவில் கிடைக்கும் அப்படின்றது நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம். வளர்மதி இன்னைக்கு காலையில அன்னதானம் ஃபங்க்ஷனுக்கு கூட பக்கத்திலேயே நின்றுனாங்க. என்னடா அது, இவங்கெல்லாம் பாடகர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, பட் யாரோ ஒருத்தர் சீஃப் கெஸ்டா இருந்தா எப்படிங்க? அப்போ இந்த விழா கூட்டம் கம்மியா இருக்கலாம், அவை சிறுசா இருக்கலாம், சந்தோஷம். ஆனா மேலே ஏறி சும்மா அப்படியே பேருக்கு ஹானர் பண்ணுவாங்க. ஹானர் எங்கேயோ நிக்க வச்சிருவாங்க. சென்டர்ல யாரு பணம் கொடுத்தாங்களோ ஒரு 2-3 பேரை நிக்க வச்சு எடுத்துருவாங்க. அந்த விதத்துல பார்த்தா
அவங்களுடைய நம்ம சேவை எடுத்துக்கலாம். ரொம்ப நாமினல் சார்ஜஸ். யாருக்கும் நம்ம வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்றதுக்கு நல்ல கலைஞர்கள் நடத்தக்கூடிய இந்த மாதிரியான சங்கீத ஸ்வரங்களின் ஈவென்ட்ஸ் இந்த குழுவை எல்லாம் அணுகணும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த நம்பரை நான் சொல்றேன், ஒன்னேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற சகிப்புத்தன்மை எனக்கு இல்லைங்க. அவங்களுக்கு வந்துட்டு நாகரிகம் இல்லாம இருக்கலாம், ஆனா திறமை இருக்கு. யாராவது என்ன மாதிரி ஆள் கஷ்டப்பட்டு கை தூக்கி விட்டா வாழ்க்கை கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு என்னால பண்ண வேண்டியதை நான் பண்ணுவேன் அப்படின்னா பெரிய விஷயம் இல்லை. எனக்கு எல்லாத்தையும் கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி அப்படியே உட்காந்துருவாங்க. அதாவது சைலண்ட் அச்சீவர். அதுவே ஒரு தனி திறமை. நிறைய பேர் ஒரு விழா ஆரம்பிச்சா அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு காம் அண்ட் கம்போஸ்ட். அது ஒருத்தனுடைய மன்னிக்கவும், ஒருத்தருடைய, நான் தமிழ் பேச்சாளர் கிடையாதுன்னா மன்னிக்கவும், ஒருத்தருடைய அதை விட ஆசீர்வாதம் என்னங்க? ஒருத்தருக்கு வயிறுக்கு சாப்பாடு போட வச்சது. அது இவங்களுக்கு தோணுச்சு பாத்தீங்களா? அது இவங்களுக்கு தோணுச்சுல்ல. ஈவினிங் இதை அரேஞ்ச் பண்ணிட்டு இது பத்தாது இவங்களுக்கு ஆசீர்வாதமும் வேணும்ட்டு காலையில அதையும் அரேஞ்ச் பண்றாங்க. இதுல இவர் பாடுறாரு சிவகுரு சார் மேடையில, வெளியே சிரிக்கிறேன் உள்ள அழுகிறேன்னு. எனக்கு உண்மையாவே சிரிப்பு வந்தது. ஏன்னா இதுல இவர் பாடுறாரு சிவகுரு சார் மேடையில, வெளியே சிரிக்கிறேன் உள்ள அழுகிறேன்னு. எனக்கு உண்மையாவே சிரிப்பு வந்தது. ஏன்னா உண்மையாவே அவர் நிலைமை இப்படிதான். 2 நாளா இந்த விழாவுக்கு அழைச்சு ஒர்க்கையும் பார்த்துட்டு இன்னைக்கு காலையில வந்துட்டு ரெஸ்ட், ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் இல்லைங்க. அப்படியே இங்க வந்துட்டார். இப்ப இந்த விழா முடிச்சு அவரை விட்டோம்னா அடுத்த 2 நாள் தூங்க போயிட்டாருன்னா எழுந்துக்கவே மாட்டாரு. அப்படியே அந்த மனுஷன் அவர் பாடும்போது நான் அவரை பார்த்து சிரிச்சது அதுதான். வெளியே அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்காரு. எப்படி இவ்வளவு தூரம் காப்பு பிடிக்கிறாருன்னு தெரியல. இதுக்கெல்லாம் வந்துட்டுங்க நட்புக்காக நீங்க எல்லாருமே விஷ் பண்ணும்போது இந்த இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்த அந்த ஒரு நபருக்கு நான் ரொம்பவே கடமைப்படுவேன். அதனால இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது நல்லா டைம் எடுத்து, ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, இன்னும் 2-3 பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் இருக்கு. அதனால யாராவது பேரு நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா, முரளி ஐயா நீங்க இன்னைக்கு வந்து பாடினதெல்லாம் என் பர்த்டே வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. எப்ப என் பர்த்டேன்னு தெரியுது. அதனால ரொம்ப தேங்க்ஸுங்க சிவா தோழரே. நீங்க கோவை முரளி ஐயாவெல்லாம் பாட வச்சது. என் பர்த்டே ஆல்மோஸ்ட் இந்த மாசம் முடிஞ்சிருச்சு. என்னுடைய பிறந்த நாள் ஜூலை 27ஆம் தேதி. எவ்வளவு பேருக்கு தெரியும்? அப்துல் கலாம் நினைவு நாளும் என்னுடைய பிறந்த நாளும் ஒண்ணு. ஜூலை 15க்கு மேல நான் இந்தியாவில இருக்க மாட்டேன். ஓகேங்களா? பட் பரவாயில்ல, அதுவும் ஒரு அன்பு தொல்லை. தோழர் விஜய் சொல்லுங்க மேடம். அதாவது நீங்களும் ஒரு கெஸ்ட், ஆனா நீங்க போட்டோகிராஃபர் ஆயிட்டீங்க. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.